வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. பார்க்கும் போதே ஒரு சூப்பர் அண்ட் டெம்டிங்கான ஸ்வீட்டாக இருக்குல்ல. இந்த ஸ்வீட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ஆன உக்காரை. இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலுக்கு எங்கள் வீட்டில் நான் உக்காரை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இனிமையான நாளில் எல்லாருக்குமே எல்லாமே பெஸ்ட்டாக அமையணும். ஸோ இந்த உக்காரை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் நந்தினி. ஆஃப்டர் எ லாங் டைம் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். என்னோட சார்பாகவும் என்னோட ஃபேமிலியோட சார்பாகவும் எல்லாருக்குமே எல்லா விஷயஸுமே ஃபுல்ஃபில் ஆக எல்லாமே பெஸ்ட்டாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு காலையிலே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கடவுளோட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்வீட் காலையிலே செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்வீட்டை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதனாலவே இந்த ஸ்வீட் நான் செய்யணும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 100 கிராம் அவளுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். மூங் தால், எல்லோ மூங் தால். அதை வந்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு குக்கருக்கு சேர்த்துட்ருக்கேன். குக்கருக்கு சேர்த்து நான் வந்துட்டு இதை ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா. ஸோ கலர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி கலர் வந்துட்டு நம்மளுக்கு ஆகும்போது நல்லாவே நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 to 3 டைம்ஸ் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நான் குக்கர் லிட் மூடிட்டு 3 விசில் விட்டால் சூப்பராக பருப்பு நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ சீக்ரெட் என்னென்னா நெய், அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த உக்காரை நான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட சீக்ரெட். ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 50 கிராம் நெய், 50 கிராம் அவளுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா லைட் ஹீட் ஆனதுக்கப்புறமா பாதி வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 100 கிராம் அவளுக்கு ரவை எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற உப்புமா ரவை தான். அது நல்ல கோல்டன் ப்ரௌன் வரவளுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். கோர்ஸ் ஆஃப் என்னோட ஃபோன் கிளாரிட்டினால அந்த டார்க் கலர் வந்துட்டு இதில் தெரியுது இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நினச்சிக்காதீங்க இதுனா வெள்ளையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொஞ்சம் கலர் நம்மளுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும், நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாரிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு கோகோனட் வந்துட்டு திருவி சில பேர் சேர்த்துக்குவாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு டெசிகேட்டட் கோகோனட் நம்மளுக்கு இப்போ ஈஸியாக சூப்பர் மார்க்கெட் கடையில், ப்ரொவிஷன் கடை, எல்லா கடையிலும் கிடைக்குது. ஒரு 40 கிராம் அவளுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய். இதுதான் என்னோட இன்னொரு சீக்ரெட் டிப்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்துட்டு ஒரு ஸ்வீட் செய்யணும், தேங்காய் இல்லை அது திருவி எடுக்கணும் அப்படி இப்படின்னு யோசிக்கிறத தவிர்த்து வீட்டில் வந்துட்டு ரவா இருக்கும், பருப்பு இருக்கும், சிறு பருப்பு இருக்கும். ஸோ கோகோனட் வந்துட்டு திருவறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டை வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக இந்த ரெசிபி செய்யலாம். ஒரு 1/2 hour to 45 minutes இந்த ஹெல்தியான ஸ்வீட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு பருப்பு வந்துட்டு 3 விசில் நான் விட்டு இருந்தேன் இல்லைங்களா. ரவை வந்துட்டு நல்லா வறுப்பட்டாச்சு, அதே மாதிரி தேங்காயும் வறுப்பட்டாச்சு. இப்போ வந்துட்டு பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ பருப்பில் வந்து தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 கிளாஸ் அவளுக்கு வந்துட்டு நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி எடுத்து வச்ச நெய் இருந்துச்சு இல்லைங்களா, அதை நடுவில் வந்துட்டு நான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன், இன்னுமே திக்காக தான் இருக்குது. இன்னொரு கிளாஸ் தண்ணியுமே நான் சேர்த்துயாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜாக்ரி பவுடர், வெல்லமாக இருந்தால் நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட வெல்லம் பவுடர் வந்துட்டு இது வந்துட்டு ஃபைன் பவுடர், எந்த விதமான கசடுகள் இதில் இருக்காது. அதனால நான் தாராளமாக அப்படியே சேர்த்துட்ருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வெல்லம் இருக்குன்னா, நான் வெல்லம் வந்துட்டு எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் காமிச்சிருப்பேன். ஸோ இது 200 கிராம் ரேஷியோவில் நான் வந்துட்டு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கப் பார்த்தீங்கன்னா 2 பங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு 300 கிராம் வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு பொறுமையாக வேக வைக்கணும். நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட வந்துட்டு ஸ்டீல் கடாயில் செஞ்சுட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாயில் எப்பயுமே அடிப்பிடிக்கும், யோசிக்காமல் ஸ்டீல் கடாயை வச்சுட்டேன். ஸோ நம்மக்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் கண்டிப்பாக நான்ஸ்டிக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான்ஸ்டிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோதான் சிம்மில் வச்சு இது பண்ணாலும் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டி வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு நான்ஸ்டிக்கில் நம்மளுக்கு ஒட்டி வராது. அடுத்து ஒரு 20 அவளுக்கு முந்திரியை வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம நெய்யில் சேர்த்து வறுக்கிறதோட அந்த ஃபைனல் டச்சப்பாக தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும் போது செம்ம அந்த எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தை இல்லை, செஞ்சு பாருங்கள், சூப்பராக உங்களுக்கே புரியும். சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அந்த உக்காரை வந்துட்டு நம்ம ஸ்பூனில் ஒட்டாமல் விழும். இதுதான் அதோட பக்குவம்.
உங்களுக்கு அது பார்க்கும் போதே அது ரெடி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ ரெடி டு சர்வ். இப்போ சர்வ் பண்ணிடலாமா? எப்படி ஒட்டாமல் வருதுன்னு நீங்களே பாருங்களேன். உக்காரை ட்ரெடிஷ்னல் ரெசிபி. திவாலிக்கெல்லாம் நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் இதை ஃபேமஸாக செய்வாங்க. நான் வந்துட்டு திவாலி வரையெல்லாம் வெயிட் பண்ண விரும்பலை. ஸோ இந்த நியூ இயருக்கு என்னோட ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு ரெசிபி ஏன் செய்யக்கூடாதுன்னு தான் இந்த உக்காரை செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ வந்துட்டு ஓவர் ஸ்வீட்டெல்லாம் இல்லவே இல்லை. நார்மல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது நான் மார்னிங்கே செஞ்சது, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த உக்காரை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் தேங்காய் கீ அந்த ஸ்மெல் செம்ம காம்பினேஷன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்வா சம்டைம்ஸ் அல்வா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு அல்வா மாதிரியும் இல்லாமல், ஏன்னா ரவெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் உதிரியாக சாப்பிடவே ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களுமே எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ என்னோட சீக்ரெட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக நெய்யில் செஞ்சாலுமே திகட்டிடும். அது கூட வந்துட்டு கோகனட் வந்துட்டு திருவி வந்துட்டு கஷ்டப்படணுமே, திருவுறதா இதுக்கு செய்யணுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற டெசிகேட்டட் கோகனட் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட டிப் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே விஷிங் யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர். எனக்குமே எல்லாரும் விஷ் பண்ணுங்க. இந்த வருஷம் எல்லாமே எனக்கு நல்லதாக அமையணும். எனக்கு மட்டும் இல்லை, நிஷிதா சீக்கிரம் குணமாகி எல்லார் குழந்தைய மாதிரி அவளுமே நல்லா இருக்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. see you next week.